Hi friends, நம்ம Prophetic Medicine series உடைய first video தான் இது. நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு fruit என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், fig அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அத்திப்பழத்தை நாம எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு வகையான ட்ரை ஃப்ரூட்டும் கூட. ஸோ நம்ம அதை ட்ரை ஃப்ரூட்டாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நமக்கு வந்துட்டு சீசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டாவே கிடைக்கும். ஸோ அப்படி கூட நம்ம வந்துட்டு இதை எடுத்துக்கலாம். ஸோ அத்திப்பழம் அப்படின்னும் போது சூரா அத்தீன் அப்படின்ற ஒரு சூறால பாத்தீங்கன்னா அத்திப்பழத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல வந்துட்டு ஆலிவை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குரான்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான தாவரங்கள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல ஒண்ணு அத்தியும் கூட. ஸோ அதனால நம்ம இந்த அத்திப்பழத்தை கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ இந்த அத்திப்பழத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன, அது நமக்கு எந்த வகையான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயத்தை வந்துட்டு பலப்படுத்தும். ஸோ கம்ப்ளீட்டா நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தையே வந்துட்டு இந்த அத்திப்பழம் பலப்படுத்துது. அது மட்டும் இல்ல பைல்ஸுக்குமே இது ரொம்பவே நல்லது. ருமாட்டிசம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வாத நோய்க்குமே இந்த அத்திப்பழங்கள் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, விந்தணுக்கள் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பர்சன்ஸுமே அத்திப்பழத்தை டெய்லி எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய அத்திப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் நம்ம கூகுள் பண்ணாலே நமக்கு நிறைய கிடைக்கும். நம்ம இதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த அத்திப்பழம் ஹெவன்ல இருந்து, அதாவது சொர்க்கத்துல இருந்து வந்த ஒரு பழம் அப்படின்ற நபிமார்கள் வந்து நம்ம ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு ஒரு ஹதீஸ்ல வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்கு, அவர் சொன்னதா. ஸோ அதனால நம்ம அத்திப்பழத்தை கண்டிப்பா நம்மளுடைய டெய்லி ஃபுட்ல வந்து ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமா வேண்டாம், ஒரு அத்திப்பழம் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அதுவே நமக்கு வந்துட்டு மோர் தேன் எனஃப்ன்ற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ so much for watching.